ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு தெலுங்கு லீகல் ட்ராமாவாக நம்மூர் தேட்டர்ஸ்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற கோர்ட் ஸ்டேட் வர்சஸ் அ நோபடி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத இங்கே லைட்டாக முதல்ல பார்த்துடலாம். படத்தில் சந்து அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அவர் மேலே ஒரு போக்சோ கேஸை ஃபைல் பண்ணி கோர்ட்டில் கொண்டு வந்து கடைசியாக நிறுத்தியிருக்காங்க. வாதங்கள் பிரதிவாதங்கள்னு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 நாளில் நான் தீர்ப்பை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஜட்ஜும் சொல்லிட்டு போயிடுறாப்புல. இப்போ அந்த சந்துவுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சைடில் இருந்து எப்படியாவது எப்பா இவருக்கு விடுதலை வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி இருக்கட்டும், இப்போதைக்கு பெயிலாவது நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய அளவில் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் எந்த முயற்சியுமே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை. இதனால் இன்னும் 3 நாளில் தீர்ப்பு, அதுவும் தீர்ப்பு கிட்டத்தட்ட 14 வருஷம் சிறை தண்டனை அந்த பையனுக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலவரம் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் ஒரு ஃபேமஸான லாயர் ஒருத்தர் இருக்காப்புல, மோகன்ராவ் அப்படின்னு. அவர் பயங்கர புத்தி கூர்மை இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் கேஸை எடுத்து தோத்ததே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிஸ்தாவாகத்தான் காமிக்கப்படுறாப்புல. அவரை எப்படியாவது அப்ரோச் பண்ணி இந்த பையனுக்கு பெயில் மட்டும் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்களுடைய குடும்பத்திலேருந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க எத்தனை தடவை அப்ரோச் பண்ணாலும் அவரை மீட்டே பண்ண முடியல. அந்த மோகன்ராவ் இருக்கார் இல்லையா, அந்த ஃபேமஸ் லாயர், அவர்கிட்ட ஒரு ஜூனியர் லாயராக அவருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கக்கூடிய நபர் தான் நம்ம கதாநாயகன் சூர்யா தேஜா. இவர் ஒரு லாயரு. ஆனால் இவருடைய அந்த சீனியர் லாயர் இருக்கார் பாருங்க, அவர் இதுவரைக்கும் நம்ம கதாநாயகனுக்கு ஒரு கேஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாப்புல. இவரை தவிர அந்த ஆஃபீஸில் இருக்க அத்தனை பேர்த்துக்கும் கேஸுகளை பிரித்து கொடுக்குறாரு அவர். நம்ம கதாநாயகனுக்கு இதே ஒரு வருத்தம் தான், நமக்கு இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட கொடுக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு மட்டமான லாயராக இருக்கோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு இவருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம அந்த மோகன்ராவ் நம்ம கதாநாயகனை கூப்பிட்டு சொல்கிறாப்புல, இங்கே பாருப்பா, இந்த கேஸை நம்ம எடுக்க முடியாது, நான் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டேன், எக்கச்சக்கமான கேஸ் அந்த பையன் மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பெயிலே கிடைக்காது, வாய்ப்பே கிடையாது, பேசாட்டு அவங்க ஃபேமிலிகிட்ட சொல்லி அனுப்பிடு நீ அப்படின்னு சொன்னால் கதாநாயகனால் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க குடும்பம் எவ்வளோ பெரிய சிரத்தை எடுத்து எத்தனை தடவை மோகன்ராவை பார்க்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பார்க்க முடியலையே அப்படிங்கிற அந்த விஷயம் கதாநாயகனுக்கு தெளிவாக புரிஞ்சதுனாலேயே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என்ன இறங்க சொல்லிட்டாப்புல, என்ன வாதாட சொல்லிட்டாரு, அதனால் இந்த கேஸை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கதாநாயகனே களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த வழக்கில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் நானி ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம். இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும், நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார் நானி. அதனாலேயே இந்த படம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் நமக்கு. பத்தாவதுக்கு இந்த படம் அப்படி இருக்குங்க இப்படி இருக்குங்க அப்படின்னு வேற பல பேர் சொல்லிட்டாங்க. அதனாலேயே சரி பார்த்துருவோம் எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதுல தான் நான் போய் இந்த படத்தை பார்த்தேன். ராம் ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுக இயக்குனர் இயக்குன படம் தான் இது. பட் பர்சனலாக எனக்கு இந்த படம் எப்படி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் ஒரு அடி அந்த பக்கம் பிசுகி விழுந்திருந்தாங்க அப்படின்னா கூட ஏங்க ஒரு ஓகே போடாங்க அப்படிங்கிற மாதிரி விழுக வேண்டிய ஒரு படம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த கோர்ட்டில் வாதாடுற அந்த வாதங்கள் பிரதிவாதங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம், ஒரு சில வாதங்கள்லாம் ரொம்ப மேலோட்டமாக ஏதோ வைக்கணும், அடுத்து ஒரு விட்னஸ் இட்டு ஒரு கேள்வியை கேட்கணும், ஒரு வாதத்தை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏதோ மேம்போக்காக எழுதப்பட்ட மாதிரியே இருந்தது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் பயங்கர சூப்பராக எழுதிட்டாங்க. அந்த இடங்கள் எல்லாத்தையும் அழுத்தமாக அவங்க எழுதுனதுனால தான் அந்த மேம்போக்காக எழுதின ஒரு சில வாதங்கள் அது இதெல்லாம் நம்ம அப்படியே மறந்துட்டு போயிடுறோம். சரி ஓகே விடுங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுறோம். அதனால தான் இந்த படம் இந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக மாறுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் இந்த அழுத்தமாக எழுதப்பட்ட இடங்கள் நான் சொல்கிறேன் இல்லையா, அதில் இந்த போக்சோ ஆக்டை பற்றிய ஒரு சில விஷயங்களை அவங்க வாதங்களாக முன் வச்சுருப்பாங்க. எங்க இன்றைக்கி இருக்க பசங்கள்லாம் 16 வயசில் ஒரு காதல், ஒரு இளமையில் அந்த ஒரு துளிர்வில் இதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறது சகஜம்தான். அதாவது லவ் பண்ணுறது சுற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் சகஜம்தான். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 18 வயசுக்கு ஒரு நாள் குறைஞ்சா கூட அந்த பொண்ணு இன்னும் குழந்தை தான். அந்த பொண்ணு மேலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும், மகனே நீ 10 வருஷம் 14 வருஷம் உள்ள கம்பி எண்ண வேண்டியது இருக்கும் அந்த பொண்ணு வீட்டில் கேஸ் கொடுத்தா. இந்த சீரியஸ்னஸ் இன்னும் தெரியாமையே சுற்றிக்கிட்டு இருக்காங்க பசங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நீ சுற்றுறங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பொண்ணு வீட்டில் இருந்து ஒன்று இன்னைக்கு முடிச்சு ஒன்றுன்னு முடிவு பண்ணி போக்சோ கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா உன் சோலி முடிஞ்சிருச்சு, உன் லைஃபே மொத்தமாக மாறி போயிடும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெண் வீட்டில் இருந்து இந்த போக்சோ ஆக்டை தவறாக யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அதில் பிரியதர்ஷி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பாப்புல ஒரு சீனில், ஏங்க அதாவது 17 வருஷம் 364 நாள் ஆயிருச்சு அப்படின்னா கூட அந்த பொண்ணு மென்டலாக பெருசாக மெச்சூரிட்டி அவளுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிற இதே சட்டம் அடுத்த நாள்
18 வயசு அந்த பொண்ணுக்கு ஆயிருச்சு அப்படின்னா இப்போ வந்து மென்டலி ஸ்டேபிளாக, நான் சொல்கிறது மென்டலி நல்ல மெச்சூர்டான ஒரு பொண்ணாக அவள் மாறிட்டா அப்படின்னு சொல்கிறது என்ன நியாயம் அப்படிங்கிறதே எனக்கு புரியல. முத நாள் நைட்டு வரைக்கும் குழந்தையா இருக்க ஒரு பொண்ணு மறுநாள் காலையில் அடல்ட் ஆயிடுச்சு, இனிமேல் அவளுடைய வாழ்க்கையில் அவளே எல்லா முடிவுகளும் எடுத்துக்கலாம், யாரும் ஈவன் பெற்றவங்களே நினைச்சா கூட தலையிட முடியாது அப்படின்னு தானே சட்டம் சொல்லுது. அது எப்படி ஒரு நாள் நைட்டில் இப்படி மாறும்? அதனால இந்த போக்சோ ஆக்டையே கூட இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும், ஒரு சில விஷயங்களை என்ன ரீடிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களையும் இந்த படத்தில் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களால தான் இல்லைங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலையே இந்த படம் கொடுத்தது. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள்ங்கிறது ஒரு 3 நாள் மெயினாக சொல்லணும். ஒன்று நம்ம பிரியதர்ஷி புலிகொண்டா சூப்பராக பண்ணியிருந்தார், அவர் தான் கதாநாயகன். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ ரொம்ப அலட்டிக்காமல் ரொம்ப சட்டிலாகவே பண்ணியிருந்தாப்புல சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. இன்னொரு பக்கம் அவருக்கு ஆப்போசிட் சைடில் ஹர்ஷவர்தன் தான் வந்து பண்ணியிருப்பாப்புல, அவரும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ என்னென்ன ப்ராடு புத்தலாட்டம்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து அதை ப்ரொஜெக்ட் கொண்டுடுமோ பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வரணுமோ அது ரொம்ப நல்லாவே கொண்டு வந்திருந்தார் அவருமே. இதுபோக ஹர்ஷ் ரோஷனும் சரி ஸ்ரீதேவியும் சரி அந்த பேர் அவங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆன இந்த கெமிஸ்ட்ரி, இவங்களுக்கு இத்தனைக்கும் பெருசாக ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குலாம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லாம் கிடையாது. அவங்களுக்கு கிடைச்ச அந்த கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ்க்குள்ளே அந்த கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதம் அப்படி, காட்சிகளை இவங்க கன்சீவ் பண்ணி எங்கே எது தேவையோ அதை மட்டும் வச்ச விதம் அப்படி. அதுலேயும் குறிப்பாக அந்த 16 நிமிஷம் அந்த ரூமுக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு காட்சி அமைப்பு அவங்க மேட்ச் கட்ஸில் வச்ச விதம் இருக்குது பாருங்கள், நான் அதை ரிவீல் பண்ண விரும்பலை, செம்மையாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் தான் இந்த படம் என்னங்க இப்படி அப்படின்னு நமக்கு ஒரு சில இடங்கள் தோணுச்சு பாருங்கள், அது எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டாங்க இந்த படத்தில். அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது. 2 பேர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த கதாபாத்திரங்களை. இது போக எப்பையும் சொல்கிறது தான், ஒரு படத்தில் வில்லன் கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காக உட்காந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மற்ற கதாபாத்திரங்கள் அப்படி இப்படி இருந்தால் கூட நம்ம வேறு லெவலில் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இதில் சிவாஜியுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம், அந்த மனுஷன் திரும்பி வெறுப்போட கேமராவை ஒரு லுக்கு விட்டார் அப்படின்னாலே போதும், எப்பா இந்த ஆள் படும் மட்டமான ஆள் போலப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலு அவர் கதைக்குள்ளே வந்து அந்த முதல் ஃப்ரேமில் இருந்தே இருக்கும். அது ஒரு 2-3 சீன் தாண்டதுக்கப்புறம்லாம் அவரை பார்த்தாலே நமக்கு பயங்கர காண்டாகி போயிடும், எரிச்சு வந்துடும். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு அதை சிவாஜி அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார், அந்த கேரக்டர் அவர் புல் ஆஃப் பண்ண விதத்தில். இது போக ஆக்சுவலி எங்கள் 2 பேர் ஒரு 4 சீன் தாங்க வருவாங்க, ஆனால் அவங்க எந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்கிறத ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருப்பாங்க காமிச்சிருப்பாங்க அப்படின்னா இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஒன்று சாய்குமார், இன்னொன்று ரோஹிணி. 2 பேருமே 4 சீன் தான் வருவாங்க, அது அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருப்பாங்க ஸ்க்ரீனில். ரொம்ப அழுத்தமாக எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் அது 2 அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பார்க்குறதுக்கு மேலோட்டமாக தெரியும், பட் நல்ல கதாபாத்திரங்கள் 2. இது 2யுமே இந்த 2 பேரும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஈவன் படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாகவே கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது, இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். நம்மக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ஆகா ஓஹோ அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்லாம் போவேணாம், பட் போனால் பார்க்கலாம் சார் அப்படிங்கிற அளவுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல படம் தான் இது. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இந்த படம் நம்ம ஊர்லேயே வெளியாயிருக்கு, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது, பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.